வெல்கம் டு மூவி மீடியா மக்களே. இன்றைக்கி நாம் தமிழில் இருக்கக்கூடிய அண்டர்ரேட்டடான படங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த படங்கள் எல்லாமே யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இதில் ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட்னா போய் பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இந்த லிஸ்ட்டில் என்னென்ன படங்கள் இருக்குன்னு பார்த்துடலாம். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன சேத்துமான் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அப்புறம் கேஸ்ட் பாலிடிக்ஸ் இது ரெண்டையும் பற்றி பேசும். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தாத்தா அப்புறம் அவரோட பேரன் இவங்க ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தாத்தா அந்த ஊர்லேயே ஒரு பெரிய வசதி உள்ள ஆள்கிட்ட வந்து வேலை செய்கிறாரு. இவரோட ஓனருக்கு ஒரு நாள் பன்னிக்கறி சாப்பிடணும் அப்படின்ட்டு தோணுதுங்க. கடைசியாக இவங்க பன்னிக்கறி சாப்பிட்டாங்களா இல்லையா, அப்புறம் இந்த தாத்தா சாதி ரீதியாக எப்படி டிஸ்கிரிமினேஷன் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது தான் அந்த படம் வந்து முழுசாக சொல்லும். ஆக்சுவலாக இது ஒரு ஷார்ட் ஃபிலிமை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. சின்ன ஸ்டோரி தாங்க, பட் ஆனால் வந்து சூப்பராக ரியாலிட்டியாக வந்து எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய படம். ஆக்சுவலாக பன்னிக்கு உண்மையான நேமே வந்து சேத்துமான் அப்படிங்கிற பேர் தான். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கே வந்து தெரிய வரும். ஸோ வந்து நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு படம். கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அங்கே சண்டை போடுற மாதிரி ஃபீல் வந்துச்சு. அந்தளவுக்கு வந்து ரியாலிட்டியாக இருந்துச்சு. இந்த படத்தை கேட்டிங்கன்னா ஃபேமிலியோடு நான் பார்க்க சொல்லுவேன். சோனி லீவில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்சை போட்டுருங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன GV2 படம் தாங்க. இந்த படம் GV1ஓட ஒரு கன்டினியூஷன் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹவுஸ் ஓனரோட பொண்ணை மேரேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கூட ரீயூனிட் ஆகிட்டு எப்பவும் போல் ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு வராரு. ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஹீரோ பண கஷ்டத்தில் இருப்பார். அதனால் அவங்க இருக்கிற ஹவுஸ் ஓனர் வீட்டில் கோல்டையும் அப்புறம் காசையும் ஆட்டை போட்டுருவாங்க. இவங்ககிட்ட இருந்த கோல்டு ஆட்டை போட்ட கோல்டுங்க கடைசியில் கை மாறி வேறு யாருக்கிட்டேயோ போயிடும். இந்த படத்துலையும் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த காணாமல் போன கோல்டை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதாங்க அந்த படத்தோட கதை. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் வர பிளாட் ட்விஸ்ட்டு இல்லைனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு எண்டை வந்து இந்த மூவியில் வந்து கொடுத்து முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக பார்க்கலாங்க. அந்தளவுக்கு மோசம் இல்லை. ஒரு மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான மூவி. இந்த படம் நல்லா தாங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா GV1 வந்து இதோட ஒருபடி மேலே இருந்தது, வேறு லெவலில் எடுத்திருந்தாங்க. இந்த படம் ஆஹா பிளாட்ஃபார்மில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான படம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மூணாவதாக பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன கணம் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு ஹீரோட அம்மாவுக்கு நடக்க போகிற ஆக்சிடெண்ட்டை தடுத்தாங்களா இல்லையா, அப்புறம் இவங்க பாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைம் ட்ராவல் மிஷின் யாரோடது, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. நல்ல ஒரு த்ரில்லர் ஃபீல் குட் மூவி பார்த்த ஃபீல் கிடைக்கும். இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு இந்த மூவியில் வர அம்மா சென்டிமெண்ட் சாங்கை செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அப்புறம் சென்டிமெண்ட்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தனால இந்த படத்தில் வர ஒரு சாங்கு அம்மா வச்சு ஒரு சாங் வரும். அதுவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்டாகணும். ஏன்னா என்னோட ஃபேவரட் சாங்னு அதை கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். என்னோட சைட்லேருந்து ஹை ரெக்கமெண்டேஷன். இந்த படம் பார்த்தீங்கன்னா சோனி லிவில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. பார்த்துட்டு இந்த மூவி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன டானாகரன் படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கேம்பில் நடக்கிற ட்ரைனிங், அதுக்கான செலெக்ஷன் அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு மூவி தாங்க. இதில் அந்த போலீஸ் கேம்ப் ட்ரைனிங்கில் நடக்கிற விஷயம் எல்லாமே டீட்டெயில்டாகவும் ரியலிஸ்டிக்காகவும் காட்டியிருப்பாங்க. முக்கியமாக அந்த சினிமாட்டிக் எலமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் ரொம்பவே உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் எடுத்திருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு பார்க்க வேண்டிய படம். நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கணும். ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவிங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன கார்கி படம் தான். இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி என்னோட சைடில் இருந்து. இந்த மூவியோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவை ஜுவினைல் கேஸ்லேருந்து அவரை இன்னசென்ட்ஸ்னு ப்ரூவ் பண்ண வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அப்பாவை போலீஸ் வந்து ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணக்காண்டி சஸ்பெக்டாக வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதை இவங்க அப்பா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையா, அப்புறம் உண்மையான சஸ்பெக்டை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு மூவிங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ரொம்பவே அன்பிரடிக்டபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்து அந்த ஸ்டீரியோடைப் எல்லாமே உடச்சிருவாங்க. மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா சோனி லீவில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல படங்கள் வெப் சீரிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மூவி மீடியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஈஸ்வர ராஜா.